அன்புக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் இந்த ஊழல் அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை, சமூகத்தில் பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்குங்கிறதுல வாய்ப்பு மாற்றமில்லை. இதற்கான காரணிகள் என்ன? இப்போ நாங்கள் பொதுவாக பார்ப்போம், இந்த சமூக மட்டத்தில் உள்ள பிரச்சனை, நாடு மட்டத்தில் உள்ள பிரச்சனை, உலக மட்டத்தில் உள்ள பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஊழல் தான் காரணம். அதிலே நாங்கள் கொஞ்சம் ஆழமாக போனால் அதிகார துஷ்பிரயோகம் தான் காரணம். இப்போ இந்த பவர்ஸை அபியூஸ் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம் ஏன் வருதுன்னு கேட்டால் 3 அடிப்படை காரணிகளை தஃசீர் கலை வல்லுநர்கள் எங்களுக்கு பொதுப்படையாக சொல்கிறார். அதில் முதலாவது காரணியை சொல்கிறாங்க. ஏன் இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்குதுன்னு கேட்டால் உள முறிவுன்னு சொல்லி அதை அடையாளப்படுத்துகிறாங்க. தமிழ் ஒரு மனிதன் பொறுப்பை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருடைய உள்ளத்தில் உண்மையிலே இஹ்லாஸ் தான் இருக்கிறது. உண்மையிலே அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி நான் அதை செஞ்சு ஆகணும், நான் இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு பணி செய்யக்கூடிய அல்லாஹுக்கு பிடித்த ஒரு நபராக இருக்கணும் என்ற நோக்கத்தில் தான் பெரும்பாலும் அவருடைய பயணம் ஆரம்பிக்கிறது. காலப்போக்கிலே பொறுப்பு அமானிதமாக எடுத்த அந்த நபர் பொறுப்பை ஒரு பெருமையாக, பொறுப்பை ஒரு 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 அந்தஸ்தாக அவர் கருதினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அவர் செய்கிற பணிக்கு வெளிப்படையாக சமூகத்தில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதான் நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு முக்கியம். பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமானது. முஸ்லிம்களாக நாங்கள் இருந்தால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் அல்லாஹ்வுடைய கூலியும் தான் முக்கியம். சம்டைம்ஸ் சமூகம் அதை எதிர்பார்க்க கூட முடியாமல் இருக்கலாம். சமூகத்தில் சில அதிருப்தியை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இவர் நியாயமான முறையில் நடக்கலாம். அல்லாஹ்விடத்தில் அவர் பெரியார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உளமுறிவு காரணம் உள்ளத்தில் அவர் ஆரம்பத்தில் அது ஒரு அமானிதமாக எடுத்து சுமந்தவர் காலப்போக்கில் ஒரு சில சூழல் தாக்கங்கள் மூலமாக இன்னொரு பிரச்சனைகள் மூலமாக மாறுகிறார். எவ்வாறு? அமானிதத்தை தாண்டி அது ஒரு பதவியாக, அது ஒரு 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 அந்தஸ்தாக, அது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவர்கிட்ட அதிகார துஷ்பிரயோகம் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. இது நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அது ஆய்வு ரீதியாக முன்வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை காரணி. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக அவனுடைய பணியை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமானது ரொம்ப தேர்ச்சி பெற்ற முதிர்ச்சியான தகைமைகள் வாய்ந்த ஒருவர் வர வேண்டும். ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி கட்டாயம் இருக்கும். யாருக்கும் பயப்படக்கூடாத ஒரு தன்மை. அது பள்ளி நிர்வாகம் மாத்திரம் கிடையாது. எந்த அதிகாரிகளாக, எந்த அதிகாரமாக இருந்தாலும் யாருக்கும் அச்சமில்லாத ஒரு சூழலோடு அவர் செயல்படும். அது அல்லாஹ் தஆலா சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே அவருக்கு அச்சம் கிடையாது என்ற ஒரு நிலையில பொருளாதார ஸ்டெபிலிட்டியோட இதெல்லாம் கட்டாயம் என்று சொல்ல வர இல்லை. ஆனால் இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கு விதிங்கிறத நாங்கள் புரியும். இந்த நேரத்தில் தான் அவர் சரியான ஒரு உல அமைப்போடு அவர் அதை முன்னெடுத்து அமானிதத்தை சுமந்தவர் சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு சஹாபாக்கள் வரைக்கும், பின்னால் வந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் வரைக்கும் பெரும் பெரும் பொறுப்புகளில் இருந்து அது அமானிதமாக சுமந்து கடைசி வரைக்கும் அதை அமானிதமாகவே முடித்து வைத்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்னண்டா, நம்ம ஏதோ ஒரு வகையில் எந்தெந்த எஜெண்டாக்களில் சிக்கிறோமோ தெரியாது. இயக்க ரீதியாக, கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக, குடும்ப ரீதியாக நிறைய சுயலாபங்களை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடாமல் நாங்கள் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் காலப்போக்கில் மாறுறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட உள்ள குறைபாடு, அந்த குறைபாடின் மூலமாக அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் ஏற்படுகிறது என்பதை முதலாவது காரணியாக அடையாளப்படுத்தி நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது பிரச்சனை என்ன? இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால் நிர்வாக முறிவு என்று சொல்றாங்க. இப்ப நிர்வாக முறிவு என்று சொன்னா ஒரு கூட்டமாக சேர்ந்து கூட அந்த பிரச்சனையில் ஈடுபடலாம். ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, அது பாடசாலையாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். நிறைய பிரச்சனை நீங்க சமூகத்தில் பார்க்குறீங்க. கண்ணால பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடாம நம்ம போய் கதைக்கிறது, இனிஷியேட் பண்ணி அதை ஆரம்பிச்சு அதற்குரிய டிஸ்கஷனை உருவாக்குற தன்மையும் இல்லை. ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் போட்டாச்சு, விமர்சிச்சாச்சு, ஆளை குறிப்பிட்டாச்சு, போயாச்சு. இதுவும் வரவேற்கத்தக்க செயல்பாடே கிடையாது. அவர் செய்த அந்த ஜுஹூத், அந்த முயற்சிகள், அவர் செய்த முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் துச்சமாக கருதுவதும் கூடாது. பிழை விட்டாலும் கூட அதற்கான ஏராளமான வரலாறுகளும் ஆதாரங்களும் சஹாபாக்குடைய வரலாறு நாங்கள் படிக்கலாம், சீராவில் நாங்கள் படிக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது பிரச்சனை என்னென்னா நிர்வாக முறிவு. அந்த நிர்வாக முறிவு எவ்வாறு ஏற்படுகிறது? ஒரு ஆள் ஆதிக்கம் தலை தூக்கினால் அதில் 4-5 பேர் சேர்ந்திருந்தாலும் அது நிர்வாக முறிவாக அடையாளப்படுத்தப்படும். ஒரு 6-7 பேர் நிர்வாகத்தில் போர்டில் இருக்கிறாங்க, ஆனால் அதில் ஒரே ஒரு ஆள் தான் எல்லாத்துக்கும் முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு எல்லாம் ஆமா சாமி போட்டு அப்படியோ அவருக்கு சரண்டர் ஆகி போறதும் தவறுதான். அது மாத்திரமல்லாமல் ஒருவருக்காக அந்த போர்டில் இருக்கக்கூடிய அல்லது அந்த 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 குழுவில் இருக்கக்கூடியவர்கள்
செயல்படக்கூடிய சில பேர் மௌனித்து இருப்பார்கள், இதுவும் தவறு. ஆனால் செயல்படக்கூடிய அமைப்புல நாங்க பார்க்கிறோம் சில இடங்கள். ஒரு நபரை மையமாக வைத்து ஒரு நிர்வாகம் இயங்கும் பொழுது அது நிர்வாகம் என்பதாக நாங்கள் சொல்ல முடியாது. ஒரு கூட்டு, ஒரு கலெக்டிவ் நிர்வாகம் நாங்கள் சொல்ல முடியாது. மாற்றமாக அதை நாங்கள் எவ்வாறு அடையாளப்படுத்தலாம்? அது உண்மையிலேயே ஒரு தனிநபருடைய ஆட்சியாகத்தான் அடையாளப்படுத்தலாம். அது மாத்திரமல்லாமல் அதே அந்த நிர்வாக முறிவுக்குள்ள காணப்படக்கூடிய பிரச்சனை என்ன? வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப குறைஞ்சு காணப்படும். ஒரு நிர்வாக முறிவுல மிக முக்கியமா என்ன ஏற்படுதுன்னா, ஒரு நிர்வாகம் பொருத்தமில்லாத நிர்வாகம் அடையாளப்படுத்துறோம்டா அதற்கான காரணம் என்ன? உண்மையில அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் ஆழமாக பார்த்தா வெளிப்படைத்தன்மை ரொம்ப குறைஞ்சு காணப்படும். சில சந்தர்ப்பத்தில் அந்த போர்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் தெரியாத அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சு செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறலாம். இதுவும் ஷரியாவுடைய அடிப்படையில் நாங்கள் சத்து புது புத்தியாக யோசிச்சு பார்த்தா கூட இது மனசு ஏற்க முடியாத ஒரு செயல்பாடு. வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழலில் நாங்கள் நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னால் இது ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய அல்லது ஒரு பாராட்டக்கூடிய நிர்வாக முறைமை கிடையாது. மாற்றமாக ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிர்வாக முறையாக அது மாறிவிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மூணாவது பிரச்சனை என்னன்னு கேட்டா சமூக முறிவு. இதுல தான் நானும் நீங்களும் சம்மந்தப்படுறோம். இப்போ சமூக முறிவுன்னு சொன்னா ஒரு கூட்டு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு எல்லா இடங்கள்லையும் தனிநபரை நாங்கள் வேறுபடுத்தினால் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி தான். ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, உண்மையில் அந்த பிரச்சனை ஊழல் சார்ந்த பிரச்சனை, அதிகார துஷ்பிரயோகம் என்கிற கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குது. இதன் மூலமாக நிச்சயமாக இன்று எல்லாட்டையும் கூட காலப்போக்கில நமக்கு பின்னுக்கு வர ஜெனரேஷனுக்கு இந்த சமூகத்தில் சமநிலை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, நாம நம்மளோட வேலையை பார்த்துட்டு போகும் ஓரமாக நாங்க நகர்கிறோம் என்றால் நாங்க ஊழலுக்கு ஏதோ ஒரு வகையில துணை போகக்கூடியவர்களாக மாறும். டிரெக்டாக எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால இந்த பிரச்சனைங்கிறது விளங்குது. இது உண்மையிலேயே அங்கீகரிக்க முடியாத, ஆதரிக்க முடியாத, ஜீரணிக்க முடியாத பிரச்சனை. சமூகத்தில் பாரிய பிரச்சனை இதால வருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா குயிக்கா அதனுடைய ரெஸ்பான்ஸ் இருக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக யாராவது நமக்கு கண்ணத்தில் அரைஞ்சா ரெஸ்பான்ஸ் குயிக்கா வருது. ஆனா இதை விட பாரதூரமான பாதிப்பு வரும் என்பது தெரிந்தாலும், அது ஸ்லோவாக நடைமுறையில் வரும் என்கிற அவர் புரிந்தாலும் வாயை மூடிட்டு போறாருன்னா அது நானும் தான் நீங்களும் தான் அந்த ஊழலுக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை நடைமுறை பேணி அதை சொல்லதுக்கான முயற்சியை நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி இல்லையா? கல்வியாளர்களை, சமூக பொறுப்பாளர்களை, ஆர்வலர்களை நாங்கள் சந்திச்சு டிஸ்கஷன் பண்ணோம். அதை பற்றின ஒரு விஷயத்தை ஊர் ரீதியாக நாங்கள் கொண்டு வரோம். இந்த மாதிரி நிறைய வேலையை நாங்கள் செய்யணும். அப்படி வாயை மூடிட்டு நாங்கள் போறோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்களும் ஏதோ ஒரு வகையில் அந்த சமூகத்தில் வரக்கூடிய அந்த கரப்ஷனுக்கு நாம் ஒரு உண்டுதலாக நாங்கள் போயிருக்கோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த கூட்டு சமூக முறிவுங்கிறது தனிநபரில் இருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொருவரும் ஜவாபு சொல்ல வேண்டிய நிலையில் கியாம நாளையிலே கண்ணால கண்டுட்டு எங்களுக்கு 100% தெரிந்தும் நாங்கள் கண்ணை மூடிட்டு போறோம்னா ஜவாபு சொல்ல வேண்டிய ஒரு தேவை. பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை அடையாளப்படுத்தி நெறிமுறை தவறாமல் கண்ணை மூடிக்கிட்டு பாஞ்சி போய்த்துட்டு அஹ்லாக் இல்லாம, பண்பாடு இல்லாம இந்த மாதிரியான வேலைகளை நாங்கள் விட்டு போட்டு நெறிமுறை பேணி சுட்டி காட்டப்பட வேண்டிய அமைப்பிலே சுட்டி காட்டப்பட வேண்டும். தவறுகள் இல்லாத பட்சத்தில் நாங்களும் குற்றவாளிகளாக மாறினோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சுருக்கமாக புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஊழல் என்ற பெயரில் அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது. இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஆங்காங்கே வருது. அதற்கான பொதுப்படை காரணிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதோடு நாங்கள் எங்களோட லைஃப்ல, அனுபவத்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கனெக்ட் பண்ணி நாங்கள் புரிஞ்சு அதற்கான தீர்வுகளை கொண்டு வரதற்கான நகர்வுகளில் நாங்கள் ஈடுபடும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அல்லாஹு தஆலா இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய முறையில் நடந்தவங்களுக்குரிய தண்டனையை பற்றி சூரத்துல் மாயிதாவில் சொல்றோம். ஃபசாது செய்யக்கூடியவங்களை பற்றி, அவங்களுக்கான தண்டனையை பற்றி. அது நானோ நீங்களோ குர்ஆன்ல சொல்லியாச்சு. இந்த இது தண்டனை நான் கொடுக்க போறேன்னு மொட்டையா குர்ஆனை விளங்குறதும் இல்லை. அது அல்லாஹு தஆலா யாருக்கு சொல்றான்டா, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வட்டமாக இருந்தால் அவர் இதை செயல்படுத்துவார். இந்த அல்லாஹுடைய இந்த சஜஷன்ஸ், இந்த நடைமுறை, நெறிமுறை, இந்த தண்டனைகளை இன்று வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஜெனரல் லோல அப்ளை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வேரியேஷன்ல செய்யறாங்க. அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதால சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்கள். அங்கே போர் செய்யக்கூடியவருடைய விளக்கங்கள் ஏராளமான விளக்கம் இருக்குது. இதை நாங்கள் நோமலாக புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, இந்த பூமியில குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள்.
இந்த ஃபசாதுங்கிறது வந்து உலக சமநிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல அவங்க நடைமுறையில் அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா, அவங்க எல்லாம் முஃப்ஸிரீன்கள். இந்த ஃபசாதை கிளப்பக்கூடியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஐயுகத்தலு, அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவ் யுஸல்லபு, அல்லது அவர்கள் தொங்கப்பட வேண்டும், தூக்கிடப்பட வேண்டும், அவ் துகத்தா ஐதீஹிம் வர்ஜுலுஹும் மின் ஹிலாஃப், அல்லது மாறுகை வெட்டப்பட வேண்டும், அவ் யுன்ஃபவ் மினல் அர்த், பூமியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற சஜஷன்ஸ் அல்லாஹு தஆலா தண்டனையுடைய வகைகளை இந்த ஃபசாத கிளப்பக்கூடியவங்களை முன் வச்சு சொல்றோம். இது நான் ஏன் சொல்றேன்டா, இந்த தண்டனைகளை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த டெமோக்ரஸி கண்ட்ரியில என்னென்ன சிஸ்டமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு தேசியவாதி போவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப ஃபசாதுல நானும் நீங்களும் சம்பந்தப்பட்டா அதோட கெப்பாசிட்டி, அதோட தாக்கம் எந்த அளவுக்குன்னு சொல்லி எங்களாலேயும் உங்களாலேயும் அதை சொல்லி முடிவெடுக்க இயலாது. அதற்கான சிஸ்டம் இருக்குது. ஆனால் அதற்கான சிஸ்டத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தண்டனைகள் எப்படி ஆகக்கூடியவர்களாக கூட நாங்கள் இருந்திருக்கலாம். அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப அல்லாஹ் இவ்வளவு உறுத்தி இந்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த ஃபசாது செய்யக்கூடியவர்களுக்கான தண்டனை அல்லாஹ் சொல்லக்குள்ள நாங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கணுங்கிறத பாருங்க. இது வெறுமனே இப்படி விளங்கக்கூடாது. இந்த வசனத்தை உரைநாடு சொல்லக்கூடிய பகுதியில் நபியவர்கள் இந்த குர்ஆன் வசனம் இறங்குவதற்கான பின்னணியை நாங்கள் பார்க்கணும். உரைநாடு சொல்ல புகாரியில் முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாக இருக்குது. உரைநாடு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு வகையான தோல் நோய் இருக்குது. இந்த தோல் நோய் இருக்கிறதன் காரணமாக ட்ரீட்மெண்ட்டுக்காக மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹை சந்திச்சு ஒரு 3 to 8 கிளைக்கக்கூடிய ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹை சந்திச்சு அவங்ககிட்ட இது பண்ணிட்டு, அப்புறம் ரசூலுல்லாஹ் உடனே சொல்றாங்க, ஒரு சதக்காவுக்காக ஒதுக்கப்பட்ட ஒட்டகம், ஜகாத்து ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவங்களை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒட்டகத்தினுடைய பாலையில் சிறுநீரை மிக்ஸ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்யுங்கன்னு சொல்லி, அந்த காலத்தில் அவங்க செய்கிற அந்த ட்ரீட்மெண்ட் என்ன செய்கிறாங்க, செய்யுங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தை கொண்டு போய் அப்படியோ அவர்கிட்ட பொறுப்பு சாட்டி அனுப்புகிறாங்க. ஒரு அதிகாரியை நபி அவங்க எடுத்து அந்த சதக்காவுடைய ஒட்டகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பிடிச்சி இந்த நபர்களை அப்படியே பொறுப்பு சாட்டி அனுப்புகிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, காலப்போக்கில் சுகமாகுது. அதுக்கு பிறகு அந்த சதக்காவுடைய ஒட்டகத்திலிருந்து உண்ண ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அதையும் ரசூலுல்லாஹ் தடுக்க இல்லை. அதன் மூலமாக அவங்க ஒரு வகையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போறாங்க. காலப்போக்கில் அந்த நிர்வாகியை கொண்டு விட்டு அந்த சதக்காவுடைய ஒட்டகங்களை அப்படியே என்ன செய்யறாங்க, அடிச்சுட்டு சுரையாடிட்டு அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இந்த செய்தி வருது. காலையில் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. உடனே அவங்களுடைய சுவடுகளை வைத்து நீங்கள் குயிக்காக பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு டீம் அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்பின அந்த டீம் குயிக்காக பகலையோடே போய்த்து ஆட்களை கொண்டு வந்துச்சு. கொண்டு வந்ததுக்கு பிறகு நபி அவர்கள் கொடுத்த தண்டனை என்னன்னா, மாறுகை வெட்டி கண்கள் எல்லாம் பிதுங்கக்கூடிய அமைப்பில். ஏன்னா அந்த நிர்வாகியை கொண்டது அப்படித்தான், கிசாசுடைய சட்டமும் இதில் இருக்குது. அப்ப கண்கள் எல்லாம் பிதுங்கக்கூடிய அமைப்புல நபி அவங்க ஒரு பாலைவனத்தில் தூக்கி எறிகிறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க, நபி அவங்களுடைய வரலாறுலேயே தண்டனை கொடுத்த வரலாறுலேயே இந்த ஃபசாதுக்காரர்களுக்கு கொடுத்த இந்த தண்டனை தான் டாப் லெவல்னு சொல்றாங்க. அல்லாஹு அலம் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. இப்போ ஃபசாதுங்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனை, இந்த கரப்ஷன், இந்த ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் எந்த அளவுக்கு பிரச்சனைங்கிறத பாருங்க. அதுக்குள்ள கிசாசும் இருக்குது, ஃபசாதுக்காரருக்கான தண்டனையும் இருக்குது. ரெண்டையுமே நபி அவங்க ஒரு 2-3 தண்டனையை அப்ளை பண்ணி அவங்களை அப்படியோ இல்லாமல் ஆக்குறாங்க. அவங்களை அப்படியோ அடியோடு அழிச்சிடுறாங்க. ஏன் சதக்காவுடைய ஒட்டகம் ஒரு சமூகத்துக்கு பொருளாதார முதுகெலும்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுல கை வச்சுட்டாங்க. அதிகாரியை கை வச்சுட்டாங்க. இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை தாண்டி ஒரு பிரச்சனை, அதுக்கான ஒரு அதிகாரியை கொண்டு போட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனையில் ஈடுபட்டவங்களுக்கு நபி அவங்க கொடுத்த தண்டனை இதுதான். இந்த சம்பவத்தின் பின்னணியாகத்தான் ஏற்கனவே இந்த மாயிதால வந்த வசனம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்பதாக தஃப்சீர் கலையில் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நானும் நீங்களும் ஃபசாதுக்குள்ள கலக்குறோம்டா, கரப்ஷன்ல நாங்கள் கலக்குறோம்டா, ஊழல் அதிகார துஷ்பிரயோகத்தில் நானும் நீங்களும் கலக்குறோம்னு சொன்னா இந்த மாதிரியான தண்டனைக்கு உள்ளானவங்கன்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக நாங்கள் ஒதுங்கி இஹ்லாஸாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக இந்த பூமியில் வாழ்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நான் நம் அனைவருக்கும் தெளிவான சிந்தனையையும் அல் குர்ஆனிய வசனங்களை சரியாக புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிருவானாக.